கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில் இருக்கக்கூடிய மொஹபத் ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டில் மந்தி ரைஸ் வந்து சூப்பராக இருக்கும். கூகுளில் ரேண்டமாக சர்ச் பண்ணி வந்த இடம் தான் இந்த மொஹபத் ரெஸ்டாரண்ட். இஃபா சிக்கன்லேயே மந்தி ரைஸ் எப்படி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இஃபா சிக்கனில் மட்டும் இல்லை, இங்கே மந்தி ரைஸ்க்குன்னு நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. மெனு கார்டை ஸ்கேன் பண்ணிங்களா போதும், உங்களுக்கு நிறைய மெனு வந்துடும். ஸோ அந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா மந்திக்குன்னே ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு மந்தி ரைஸில் நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கலாம் என்னெல்லாம் பண்ணுறாங்க, எத்தனை விதமான மந்தி ரைஸ் கொடுக்குறாங்க, ஒவ்வொன்றா என்னன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். நிஜாம். 2018 நம்ம இனாகுரேஷன் முடிச்சிட்டாங்க. பின் அதிலிருந்து கண்டினியூவாக கொரோனா டைமில் வர ரன் ஆகிட்டு இருந்தது. இப்போது 2026 ஆயிடுச்சு. இப்போவும் நல்லபடியாக பிஸ்னஸ் போயிட்டு இருக்குதுங்க. குழிமந்தியில் போடுறது, குழிக்குள்ளே வச்சு செய்கிற ஒரு சிக்கன் இருக்குது. அதில் தான் நம்ம கல்ஃப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இருக்கிற சிக்கன் மெயினானது. ஃபர்ஸ்ட் டைம் அதுதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது குழிக்குள்ளே வச்சு செய்கிறது. வெளியே தான் நம்ம செய்வாங்க அல்ஃபாம் டைப்பு. அல்ஃபாம் டைப்பில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இஃபா சிக்கன் இருக்குது, கபாப் ஐட்டம்ஸ் இருக்குது, ஒரு தவா சிக்கன் ஒன்று ஸ்பெஷல். ஒரு ஃபேவரேட் அன்னையிலேருந்தே இருக்கிறது, ஸ்டார்டிங்லேருந்து இருக்கிறது தவா மந்தி ரொம்ப ஃபேமஸ். பின் அது இல்லாமல் ஆப்கானி மந்தி இருக்குது, காந்தாரி மந்தி, பெரி பெரி மந்தி, நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கிறாங்க. பின் எஸ்பைசினா பின்ன நம்மளோட கேரளா கேரளா பராட்டாஸ் வந்துட்டு நம்ம ஷெஃப்புங்க வந்து சேஞ்ச் ஆனால் கூட நம்ம நினைத்தோம் இதுக்கு வந்துட்டு ஒரு மெனு, இது ரெசிபி நம்ம கையில் அந்த டேஸ்ட் வந்து எனக்கும் மாறக்கூடாது. செஃப்பான மாறலாம், ஆனால் டேஸ்ட் மாறக்கூடாது. டேஸ்ட் மாறக்கூடாது, எப்போவும் அதே டேஸ்ட் வரணும். அப்படியே சாஃப்டாக இருக்கணும் பரோட்டாவும் ரொம்ப ஃபேமஸ் நம்மகிட்ட. பின்ன பட்டர் சிக்கன், மலபார் சிக்கன் கறின்னு சொல்லிட்டு ஒரு கேரளா ஸ்டைல் ஒன்று. நம்மகிட்ட கேரளா ஸ்டைலில் எல்லாமே கிடைக்கும். கேரளா ஸ்டைலில் எல்லாமே இருக்குது. ஐடி பீப்புள்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க காலையில் சாப்பிட்றதுக்கு ப்ராப்பராக ஒரு நல்ல டேஸ்ட்டாக ஒரு ஃபுட்டு கிடைக்கிறது இல்லை எங்களுக்கு. நாங்களே டயர்டாக வராங்க. அப்போ அதனால எங்களுக்கு ஏதாச்சும் ஃபுட்டு வேணும்னு சொல்கிறாங்க. டைமிங் வந்துட்டு இப்போது 12 to 10:30. நம்ம ரெஸ்டாரண்ட்டோட நேமுக்கு உண்டான காரணம் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களா, அதை சொல்ல முடியும்? மொஹபத் மீனிங் வந்துட்டு ஹிந்தி வேர்டு. மொஹபத் மீனிங் வந்துட்டு தமிழில் சொல்கிறதா இருந்தீங்கன்னா பாசம், அன்பு. இதுதான் அதோட மீனிங். ரெஸ்டாரண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கறதுலேருந்து சர்வீஸ் பண்ணுறதுலேருந்து ஃபர்ஸ்ட் நாளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா ஆம்பியன்ஸு. வழக்கமாக வந்து எல்லா ரெஸ்டாரண்ட்லையுமே ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப நீட் அண்ட் ப்ரெசென்ட்டாக வச்சுருப்பாங்க. அதே சேமில் பக்காவாக வச்சுருக்காங்க. ஃபுட்டோட காஸ்ட்டுமே வந்து ஆவரேஜ் தான், ரொம்ப ஹை பிச்சும் போகாமல் மீடியமாக. முதல்லலாம் நம்ம கேரளா ஃபுட்டு தேடிட்டு கேரளா பீப்புள்ஸ் தான் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ எல்லா பீப்புள்ஸும் வராங்க. நம்மள ஃபுட்டுனா மொஹபத்தோட ஃபுட்டு. இப்போ கேரளா ஃபுட்டுன்னு சொல்ல முடியாது. இப்போ மொஹபத்து ஃபுட்டு, மொஹபத்து ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டுட்டு வரலாம், அப்படிதான் எல்லாருமே வராங்க. இப்போ இங்கே தமிழ் பீப்புளாக இருந்தாலும் கேரளா பீப்புளாக இருந்தாலும், அது இல்லாமல் வெளிநாட்டுலேருந்து வராங்க, அவங்கெல்லாம் வருவாங்க. மொஹபத்தில் தான் வருவாங்க. சூப்பர். மொஹபத்தோட ஃபுட்டு ஒன்று ட்ரை பண்ணணும் அவங்களுக்கு, அவ்வளோதான். இப்போ மந்தி அதுக்கப்புறம் வந்து வேற உங்களோட சிக்னேச்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்னா என்ன மெயினாக சொல்லுவீங்க? சிக்னேச்சர் ஐட்டம்ஸ் மந்தி தான் மெயின். மந்தி தான் மெயின். அது மந்திக்கு போகிறோமா நமக்கு நிறைய சைனீஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. அது நீங்களும் ஒன்று தெரியுமா, சாப்பிட்ற ஃபுட்டுலேயே உங்களுக்கு இருக்கும் அதோட டேஸ்ட்டு. நம்ம அடுத்த நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் அது நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணுவாங்க. நமக்கு வந்துட்டு இங்கே ரெகுலர் கஸ்டமர்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. என்னென்னு தெரியுமா, அவங்க இந்த பாசு இந்த முன்னாடி இருக்கிற ரோடு பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிக்கு போகிற ரோடு கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிற மாதிரி இருக்கும். 2017 நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதும் நமக்கு ஒரு விஷன் மட்டும்தான் இருந்தது, நம்ம கடையை தேடி வரணும். என்னென்னு தெரியுமா, நமக்கு வந்துட்டு வெளியான நம்ம டவுனில் இருந்தால் பார்க்கிங் இஷ்யூஸ் நிறைய. பார்க்கிங் இஷ்யூஸு, பக்கத்து கடையில் பார்க் பண்ண முடியாது, அந்த சைடில் பார்க் பண்ண முடியாது, இந்த சைடில் பார்க் பண்ணால் பிரச்சனை. நம்ம ஃபுட்டு நல்ல ஃபுட்டு கொடுத்தாலும் பார்க்கிங் கடையில் இடம் இல்லாமல் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வர முடியாது, சங்கடமாக இருக்கும் கஸ்டமருக்கு. அப்போ அதனால அந்த கஸ்டமருக்கு சங்கடம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம அவுட்டரை செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பெசிஸான இடம், நீங்கள் சாப்பிட்றதுக்கும் சரி வெளியே பார்க்கிங் பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப சூப்பரான இடம். மந்தி ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இவரோட தான் வரும். நல்ல ஒரு ரேட்டிங்கில் மந்தி பிரியாணி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கோயம்புத்தூரில் கண்ணை மூடிட்டு இந்த ஸ்பாட்டுக்கு வரலாம். அந்தளவுக்கு ஒத்தான ஸ்பாட்டு. ஏன் இவ்வளோ கூவுறன்னு நினைப்பீங்க, சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சி போகும். நீங்கள் இன்னொருத்தருக்கும் ரெஃபர் பண்ணுவீங்க. நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா மந்தி ரைஸ் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து 1200 கிட்ட வருது. கூட வந்து நம்மளுக்கு இஃபா சிக்கன், அதுக்கப்புறம் பெரி பெரி. ஸோ 2 தான் நம்ம மல்டிபிளாக ஆர்டர் பண்ணியிருக்கோம். நூல் பரோட்டா, அதுக்கு ஒரு கிரேவி, சிக்கன் கிரேவி வாங்கியிருக்கோம். சாலட் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரீன் சாஸு இதுவுமே நல்லாயிருக்கும், நல்லா ஒரு ஸ்பைஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒயிட் மயோனஸில் கொடுத்துருக்காங்க. டொமேட்டோ சாப் மாதிரி இது 4மே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நாங்கள் ஒரு 4 பேர் வந்திருக்கோம். ஸோ 4 பேருக்கு ஈக்குவலாக ஷேர் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஒரு மந்தி ரைஸ் போட்டுக்கலாம். ஸோ நல்லா ஒரு க்ரீமியான
இஃபா சிக்கன். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த மந்தி ரைஸுமே வந்து உங்களுக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணி அந்த மயோனஸு அந்த டொமேட்டோ சாஸு கூட எந்த சாஸ் போட்டு சாப்பிட்டீங்கனாலும் சரி, ஒரு சிக்கன் பீஸை மட்டும் வச்சு இந்த மயோனஸோட இந்த மிக்ஸ் பண்ணி அடிச்சு விட்றது தான். ஒட்டாது சிக்கனு மந்தி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓவராலாக சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு சிக்கன் வெரைட்டியில் இல்லை ஒரு மந்தியில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பாருங்கள். ஒத்தான ஸ்பாட்டு. ஒரு பிளேட் வாங்கினாவே ஒரு 1200க்கு நல்லாவே சாப்பிட்டு முடியுது. மீதியுமே இருந்தது. சிக்கன்லேருந்து அந்த ரைஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக இருந்தது. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மந்தி ரைஸ் வந்து பட்டையோ லவங்கமோ எதுவுமே தட்டுப்படாமல் டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருந்தது. ரைஸ் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். என்னடா இவ்வளோ சாப்பிட்டோமே நினச்சிடக்கூடாது. கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு ஜீரணம் ஆகிடும். மந்தி ரைஸோட ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு ஜீரணம் ஆகிடும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நான் எனக்கு ஒரு டவுட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மந்தி ரைஸுங்கிறது தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்துச்சு, எத்தனை வருஷமாக இது பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? இது ஆக்சுவலி வந்துட்டு ஒரு யமனி ஃபுட்டு, அரபு யமன் கண்ட்ரியில் வர ஃபுட்டு இது. அதை அங்கே இருந்தது. நம்ம கேரளா பீப்புள் வந்துட்டு கேரளா ஷெஃப்புங்க வந்துட்டு அங்கே வேலைக்கு இருந்தாங்க. அவங்க ஃபஸ்ட் டைம் இந்தியாவுக்கு ஃபஸ்ட் டைமாக இந்த மந்தி பிரியாணி ப்ராப்பராக யமனி மந்தி கொண்டு வந்தது கேரளாவில் தான் கொண்டு வந்தாங்க. கேரளாவில் கொண்டு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் கிட்ட இருக்கும். 18 வருஷத்துக்குள்ளே இருக்கும். அங்கே தான் ஃபஸ்ட் டைமு கேரளாவில் வந்தாங்க. இங்கே கோயம்புத்தூரில் வந்துட்டு ஃபஸ்ட் டைமு கொண்டு வந்தது 2018 நாங்கள் தான். மொஹபத் ரெஸ்டாரண்ட்டு தான். அதனால தெரியுமா, நம்ம இன்ஸ்டாவிலேயும் மற்றதுலாம் ஆடெல்லாம் பண்ணலை, அதனால் இது தெரியாது. இருந்தாலும் சொல்கிறேன், நம்ம கூகுளில் சர்ச் பண்ணினா மந்தியோட ஃபோட்டோஸு, மந்தி எப்படி சமைக்கிறாங்க, சமையல் என்ன எப்படி பண்ணுறாங்க, அதெல்லாமே யூடியூப்லேயும் இதில் எல்லாமே இருக்குது. 2018 பார்த்தா ஃபஸ்ட் டைமு இங்கே தமிழ்நாட்டுக்கு மந்தி வந்திருப்பாங்க. ஓகே, மந்தி எப்படி மேக் பண்ணுறோம், என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னொரு நாள் வாங்க. ஒரு சண்டே வாக்கில் வந்தீங்கன்னா நம்மளுக்கு ரஷ்ஷாகவும் இருக்கும். அதை தாண்டி வந்து நீங்கள் எப்படி மேக் பண்ணுறாங்கன்ட்டு வீடியோ ஷூட்டும் எடுத்துக்கோன்னு சொன்னீங்க. அந்த நாளுக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்க. என்னென்னு தெரியுமா, நான் அதுவும் இல்லை, நீங்கள் இப்போ இந்த டைமில் நமக்கு ஒரு ஈவினிங் வந்துட்டு ஒரு 5லேருந்து ஒரு 7 வரைக்கும் கொஞ்சம் கஸ்டமைஸ் கம்மியாக தான் இருப்போம். அதுக்கு மேலே தான் நம்மளோட கூட்டம் வரும். ஈவினிங் ரெடி பண்ணுறது ஒரு 4 மணிக்குள்ளேயே நம்ம எல்லாமே ரெடி பண்ணி தம் போட்டுட்டு வைப்பாங்க எல்லாமே. அப்போ உங்களுக்கு அந்த வீடியோ எடுக்க முடியல. ஷுவர், உங்களுக்காக நம்ம இங்கே கேட்டீங்க எப்படி சமையல் எப்படி பண்ணுறது, மந்தி ப்ரிப்பேர்டு எப்படி பண்ணணும், அதில் என்னெல்லாம் போடுறாங்க, இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் காமிக்கிறேன். அன்ஹெல்த்தி இல்லை, அதில் அன்ஹெல்த்தியாக நம்ம அதுக்குள்ள இன்க்ரீடியன்ஸ் ஒன்றுமே ஆட் பண்ணல. நம்ம கொலஸ்ட்ரால் வர மாதிரி மந்தி சாப்பிட்டா அது வரும் இது வரும் அதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க. இதில் ஒன்று சொல்கிறேன், இந்த மந்தி சாப்பிட்டா கூட நம்ம கடையில் ஒரு மொஹபத் சுலைமானின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் டீ இருக்குது. மொஹபத் சுலைமானி இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. உங்களுக்கு என்னென்னு தெரியுமா, நான் கேட்கவும் இல்லை, நான் என்னென்னு தெரியுமா வேறு பிஸியாக இருந்தது, கேட்கவும் இல்லை. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரும்போது அந்த சுலைமானின்னு தரேன். நீங்கள் அந்த சுலைமானி குடிச்சான்னு வச்சுங்க, வேறு ஃபீலாக இருக்கும். நம்ம எல்லாருமே மந்தி கூட கோக்கு, பெப்சி இந்த மாதிரி தான் குடிப்பாங்க. நீங்கள் அந்த சுலைமானி சாப்பிட்டீங்க, நீங்கள் மறுபடி கோயம்புத்தூர் சைடு எப்போ வருவீங்களா, எப்போ வரதா இருந்தீங்களாலும் உங்களுக்கு மறுபடி இங்கே வந்து ஒரு சுலைமானி குடிச்சிட்டு போயிடுவீங்க. நான் உண்மையை சொல்கிறேன், ஒரு அவினாஷியில் ஒரு ஷூட் விஷயமா வந்தேன். அவினாஷிலேருந்து நான் இங்கே வந்திருக்கேன். அப்படிங்களா? அது 2வது கூகுளில் சர்ச் பண்ணி தானே வந்தீங்க. ஃபஸ்ட் டைம் வரும்போது அப்படி தானே வந்தீங்க. கூகுளில் வந்துட்டு அது ஜெனுவின் ரிவ்யூ தான். எது ஜெனுவின் ரிவ்யூ தான் அதில் இருக்கும். அது பேடும் இருக்கும், நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். பட் மேக்ஸிமம் வந்துட்டு நம்மளை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 90% வந்துட்டு நல்ல ரிவ்யூ தான் இருக்கும். சேட்டா இப்போ நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு, ரொம்ப சந்தோஷம். உங்களை மீட் பண்ணுறது, ஒரு நல்ல மனுஷங்களை மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. இல்லை, இதில் ஒன்று கூட நான் சொல்கிறேன், நம்ம இது வந்துட்டு நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துறது வெளியிலேருந்து பார்க்கும்போது எல்லாருக்குமே சூப்பராக இருக்குது அப்படின்னு எல்லாம் தோணும். உள்ளே இருக்கிறவனுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். இந்த கஷ்டம் இல்லை, நம்ம கஷ்டத்தை நம்ம பேஷனை எடுத்தால் நம்ம ஒரு விருந்தாளி எப்படி வீட்டுக்கு வருவாங்க அப்படியே நம்ம ட்ரீட் பண்ணும்போது தான் நம்ம சாப்பாடு கொடுத்தா, நம்ம பணம் வாங்கி சாப்பாடு கொடுத்தாலும் அவங்கக்கிட்ட அவங்க கொடுக்குற ஹாஸ்பிட்டாலிட்டி, அவங்க வர ஒரு ஃபீலிங்ஸு இதெல்லாம் வரும்போது தான் அது கரெக்டாக இருக்கும். அது 100% கரெக்டாக இருக்கணும்னா நம்மளும் அவங்க கூட சப்போர்ட்டிவாக இருக்கலாம், நல்ல ஃபுட்டு சாப்பிட கொடுக்கணும். ஷுவர். ஆக்சுவலாக வந்து ஒரு சில இடத்துல வந்து அந்த ஒரு கஸ்டமருக்கு உண்டான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது ஒரு நல்ல ஃபுட்டு கொடுத்து அவங்க சந்தோஷமாக இன்னொருத்தருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் போன டைம் 4 பேர் கூப்பிட்டு வந்தேன். இந்த டைம் என் கூட வேறு ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் கூப்பிட்டு வந்து சாப்பிடவும் வச்சேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா மொஹபத் ரெஸ்டாரண்ட்
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சவுத் இந்தியன் ஃபுட் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் 3யுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டில் பார்க்கலாம். பாய்.